வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடத்திலே இந்த முதல் ஆராதனையில தேவன் இந்த வருடத்தை 26வது வருடம் 2026வது வருடத்தை நன்மையினாலே என்ன பண்ணுகிறாராம்? முடிசூட்டுகிறார். பாதைகள் என்ன பண்ணுகிறதா? நெய்யாய் பொழிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற வருஷம். ஆமென். எல்லாரும் சொல்லாமா? இந்த வருஷம் கர்த்தர் நம்மை விசாரிக்கிற வருஷம். ஹல்லேலூயா. ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவன் நம்மை விசாரிக்கிறவர். ஆமென். நம்முடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த முதல் ஆராதனையில தேவன் நமக்கு விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல ஆமென். A good start make a good finish. ஒரு நல்ல ஆரம்பம் ஒரு நல்ல முடிவை உண்டாக்கும். ஒரு நல்ல ஆரம்பம் நல்ல முடிவை உண்டாக்கும். இன்றைக்கு இந்த வருடத்தில் இந்த முதல் ஆராதனையில ஒரு நல்ல ஆரம்பத்தை ஆரம்பிப்போம். ஆமென். இந்த வருடம் நமக்கு நல்ல முடிவை என்ன பண்ணும்? நல்ல முடிவை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது இந்த வருடம் நாம் இதுவரையிலும் அறிந்து கொண்டவைகளை, கற்றுக்கொண்டவைகளை அல்லது நாம் தெரிந்து கொண்டவைகளை நடப்பிக்கிற அல்லது செயலிலே கொண்டு வருகிற வருடம். ஆமென். நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம், அநேக வசனங்களை அறிந்து கொண்டோம், அநேக காரியங்களை புரிந்து கொண்டோம். நாம் எவற்றை கண்டோமோ எவற்றை கேட்டோமோ அதை அப்படியே வைத்திருப்பதல்ல. இந்த வருடத்தில் அந்த காரியங்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய செயலில், நம்முடைய கிரியையில் நாம் அதை என்ன பண்ண வேண்டும்? கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் இயேசு கிறிஸ்து வருகை தாமதிக்குமானால் அல்லது நம்முடைய மரணம் வருமானால் நாம் ஒன்றையுமே கொண்டு போவதில்லை. ஒரே ஒரு காரியம்தான் நாம் கொண்டு போக போகிறோம். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். நாம் இந்த பூமியில கர்த்தருக்காய் செய்கிற கிரியைகள், அவருக்காய் படுகிற பாடுகள், இவைகள் நம்மோடு கூட என்ன பண்ணுமா? வரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் சொல்றோம், இந்த வருடத்தில் இந்த முதல் ஆராதனையில் நாம் செய்ய வேண்டிய கிரியைகள் என்ன அல்லது நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அது இந்த வருடத்தில் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் 1 யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ முதலாவது மாதம் முதலாவது தேதியில ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. நீ ஸ்தாபனம் பண்ணு. பாருங்கள், ஏறக்குறைய 6 மாதங்களாக மோசே சொன்னதான கட்டளைகளை கேட்டு, மோசே சொன்ன ஆலோசனைகளை கேட்டு இஸ்ரவேல் ஜனம், அழைக்கப்பட்டவங்க அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, விருப்பப்பட்டவர்கள் கூடாரத்துக்காக வேலை செய்கிறார்கள்.
ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்ததான ஸ்திரீகள் என்ன செஞ்சாங்களா? ஸ்திரீகள் வேலை செய்ய என்ன வேலை செஞ்சாங்க? திரைச்சீலைய எல்லாம் அவங்க கேட்டாங்க. பாருங்க, தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்ட பெசலேயேல் தேவனுடைய பெட்டியை செய்தான். இப்படி கர்த்தருடைய ஆவியானவர் யாரை எழுப்பினாரோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்திற்காக வேலைகளை என்ன பண்ணாங்க? ஏறக்குறைய 6 மாதத்துக்கு மேலாக இவர்கள் வேலை செய்து இப்பொழுது முடித்தார்கள். முடித்த பிறகு கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ முதலாவது மாதம் முதலாவது தேதியிலே இந்த ஜனவரி மாதம் முதலாவது ஆராதனையிலே நீ என்ன செய்ய வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ண வேணும்? நீ ஸ்தாபனம் பண்ண வேண்டும். பாருங்கள், ஆசரிப்பு கூடாரம் எதற்காக நான் அவர்கள் நடுவே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென். கர்த்தர் உலாவுகிறதற்காக, கர்த்தர் வாசம் பண்ணதற்காக நீ என்ன செய்ய வேணும்? ஆசரிப்பு கூடாரத்தை. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த முதல் மாதம் இந்த முதல் தேதியில ஆசரிப்பு கூடாரம், தேவன் உலாவுகிற இடம், தேவன் உலாவுகிற வாசஸ்தலம், தேவன் உலாவுகிற கூடாரத்தை நீ என்ன பண்ண வேணும்? ஒவ்வொருத்தரும் இந்த கூடாரத்தை என்ன செய்ய வேணும்? ஸ்தாபனம் பண்ண வேண்டும். அப்படின்னா என்ன? இன்னைக்கு கூடாரம் என்கிறது தேவன் வாசம் பண்ணுகிற இந்த இடம், இந்த ஆராதனை. இந்த ஆராதனைய கர்த்தரால் ஏவப்பட்டவங்க ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டுமா? இந்த ஆராதனையை ஸ்தாபனம் பண்ண வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு நடைபெறுகிற இந்த ஆராதனைய கர்த்தரால் ஏவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமா? எல்லாரும் சொல்லுங்களேன். நீ ஸ்தாபனம் பண்ண வேண்டும். கடந்த 6 மாதங்களாய் அவர்கள் செய்தார்கள். நாம் கடந்த 1 வருடமாய் நாம் கேட்ட எல்லா காரியத்தையும் வைத்து இன்றைக்கு ஒவ்வொரு வாரமும் நடக்கிற தேவனுடைய ஆராதனையை என்ன பண்ண வேணும்? அப்படின்னா என்ன செய்ய வேணும்? தேவனுடைய பிள்ளைகள் ஏவப்பட்டவர்கள் 9 மணிக்கு ஆராதனை என்றார். குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடமாவது என்ன செய்ய வேணும்? முன்பாக வர வேண்டும். ஆராதனைக்கு முன்பாக வர வேண்டும். வந்து ஆண்டவரே இந்த ஆராதனை என்ன பண்ண வேணும்? ஆசீர்வதிக்க. வருகிற மக்களை என்ன பண்ண வேணும்? நீ கொண்டு வர வேண்டும். முடிந்தால் நீ விருப்பப்பட்டா ஒவ்வொரு சேரையும் தொட்டு நீ என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரே இந்த சேர்ல உட்காரவர்களை கொண்டு வா, இந்த சேர்ல உட்காரவரை நீ ஆசீர்வதி. இதைய இந்த முதல் ஆராதனையில என்ன பண்ண வேணும்? நீ ஸ்தாபன வேணும். ஹல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கலாமா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வேலை செய்கிறவனுக்கு கூலி நிச்சயம் உண்டு. வேலை செய்கிறவனுக்கு கூலி நிச்சயம் உண்டு. வேலை செய்யாதவனுக்கு கூலி எதிர்பார்க்க முடியாது. அப்போ இன்றைக்கு கர்த்தரிடத்தில் இருந்து நாம் ஏதாவது பெற வேண்டுமானால் கர்த்தருக்காக நாம் முதல் காரியம் இந்த ஆசரிப்பு கூடாரம் அல்லது இந்த ஆராதனைக்காக நீ என்ன பண்ண வேண்டும்? ஸ்தாபனம். இதை நிறுத்து. ஆராதனையை எடுத்து நிறுத்து. எப்படி நிறுத்துகிறது? முதல் உன்னுடைய பிரயாசம்,
இரண்டாவது உன்னுடைய ஜெபம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைங்க ஏவப்பட்டவங்க. நீங்க வந்து ஜெபிங்கன்னு யாருக்கு என்ன பண்ணல? மோசே சொல்லல. யாருடைய ஆவிய கர்த்தர் ஏவினாரோ அவங்க எல்லாம் செஞ்சாங்க. பாருங்க, நெகேமியா காலத்துல யாருடைய ஆவியெல்லாம் ஏவினாரோ அவங்க எல்லாம் நெகேமியாவோடு கூட சேர்ந்து கொண்டாங்க. இன்றைக்கு இந்த காரியத்துக்கு சேர்ந்து கொள்ளுகிறவர்கள், இந்த காரியத்துக்கு ஒத்து போகிறவர்கள், இந்த காரியத்துக்கு யாருடைய ஆவியை ஏவுகிறாரோ நீங்க சொல்ல வேண்டாம். கர்த்தர் என்னுடைய ஆவியை ஏவுறாரு, நான் செய்கிறேன், நான் போறேன், என்ன பண்ண வேண்டாம். யார் வெளியில் என்ன பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம். உன்னுடைய மனதிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுவாரே ஆனால், உனக்கு அதற்கேற்ற விருப்பம் இருக்குமே ஆனால், நீ இந்த காரியத்தை செய்வாயே ஆனால், அந்த காரியத்துக்குரிய கூலியை நிச்சயமாய் தேவன் உனக்கு என்ன பண்ணுவார்? தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நிச்சயம் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அப்படியானால் இந்த முதல் மாதம், இந்த முதல் ஆராதனையில ஆசரிப்பு கூடாரத்தை ஆராதனையை ஸ்தாபனம் பண்ணு. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடலாம், உட்கார்ந்தபடியே. இந்த வருடத்தினுடைய முதல் ஆராதனையில தேவனுடைய பிள்ளையாகிய நீ ஆசரிப்பு கூடாரத்தை இந்த முதல் ஆராதனையில ஸ்தாபனம் பண்ணு. நீ செய்கிற வேலைக்கு தேவன் நிச்சயம் உனக்கு பிரதிபலனை நிச்சயம் கொடுப்பார். ஒரு குடும்பத்துக்கு அதற்கேற்ற ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும். அப்படியானால் இந்த ஆராதனையை ஸ்தாபனம் பண்ணத்தக்கதாய் இன்றைக்கு எத்தனை பேர் ஏவப்படுறீங்க? ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரமோ முந்தி வந்து இந்த ஆராதனையை தாங்கி பிடிக்கிறவர்கள், பாட்டுக்களை தாங்கி பிடிக்கிறவங்க, சாட்சியை தாங்கி பிடிக்கிறவங்க, சங்கீதத்தை தாங்கி பிடிக்கிறவங்க, தேவனுடைய ஆலோசனையை தாங்கி பிடிக்கிறவங்க இன்னைக்கு எத்தனை பேர்? கர்த்தனுடைய ஆவியை இந்த முதல் ஆராதனையிலே எழப்பட்டோம். அதற்குரிய பிரதிபலன் நிச்சயமாக உனக்கு தருவாருங்க. உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு வேலை செஞ்சா கூலி கொடுக்கிறானே, தேவனுக்கு கூலி கொடுக்காமல் போயிடுவாரா? ஏன் உன்னால வர முடியாது? கர்த்தருக்காக ஒரு வாஞ்சையும் விருப்பமும் இருந்தால் காரியம் கைகூடி வரும். காரியம் கைகூடி வரும். உள்ள வாஞ்சை இருக்குமானால் தேவனுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுவாருங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனையை நான் தாங்கி பிடிக்கிறவனாக இருக்கட்டும். முதலாம் மாதம் 1ஆம் தேதியிலே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. இந்த முதலாவது மாதம் 1வது ஆராதனையில வாசஸ்தலமாகிய தேவன் உலாவுகிற ஆராதனையை ஸ்தாபனம் பண்ணத்தக்கதாய் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தரிடத்தில் சொல்றீங்களா? ஆமென் என்று. ஆமென், ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். முதல் காரியம், கர்த்தர் மோசேயின் இடத்திலே சொன்னார், இவ்வளவு நாட்களாய் செய்ததான எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து கூடாரமாக என்ன பண்ணு? கூடாரமாக ஸ்தாபனம். எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது. இந்த முதல் நாளில் என்ன செய்ய வேணும்? ஸ்தாபனம் பண்ண வேண்டும். அப்போ முதல் காரியம், தேவன் உலாவுகிற ஆராதனையை நாம் ஸ்தாபனம் பண்ண வேண்டும். அதற்கேற்ற கூலியை தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஆமென். ஒன்று. இரண்டாவது காரியம், 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. ஆமென். இங்கே எசேக்கியா ராஜா முதலாவது மாதம் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்துல கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை என்ன பண்ணினானா? திறந்தான். இவ்வளவு நாளாய் எப்படி இருக்கிறது? பூட்டி இருக்கிறது. இவ்வளவு நாளாய் பூட்டி இருக்கிறது. ஆலயம் இருக்கிறது. ஆலயத்தினுடைய கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய தேசத்தை அரசாண்டவர்கள் 40 பேர். இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்ட ராஜாக்கள் 21 பேர். யூதேயா தேசத்தை அரசாண்டவர்கள் 19 பேர். ஆக 40 பேர். இந்த 40 பேரில் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் 4 பேர். தாவீது ஆலயத்துக்காக பொருள் சேர்த்தான். சாலமோன் ஆலயத்தை கட்டினான். எசேக்கியா ஆலயத்தை சுத்தப்படுத்தினான். யோசியா பஸ்காவை ஆசரித்தான். இந்த 4 பேரில் ஒருவன் தான் இந்த எசேக்கியா. என்ன செய்தானா? கர்த்தருடைய ஆலயத்தை கதவுகளை திறந்தான், பழுது பார்த்தான், சுத்தப்படுத்தினான். இத்தனை வருடமாக ஆலயம் இருக்கிறது. பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா பிள்ளை இல்லாதவனாய் இருந்தான். கர்த்தர் இவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். இவனுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். பாருங்க, இதுதான் ஒரு ஆசீர்வாதம். என்ன செய்கிறான்? பூட்டப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்தினுடைய கதவை இவன் என்ன பண்ணினானா? திறந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ வாசற்படியில நின்று தட்டு. இதுக்கு தாப்பால் எங்க இருக்குது? தாப்பால் எங்க இருக்குது? உள்ள இருக்குது. வெளியில தாப்பால் அவரு திறந்துட்டு வர்றதுக்கு இல்லை. உள்ளதான் என்ன பண்ணுது? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை செய்யத்தக்கதாய் உன்னுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி இருக்க வேண்டும்? திறந்து இருக்க வேண்டும். பெத்தானியாவிலே இயேசுவுக்கு சீமோன் என்கிறவன் ஒரு விருந்து செய்தான். அந்த விருந்தில் அவரோடு பந்தி இருந்தவன் யாரு? லாசரு. லாசருவும் அவரோடு கூட பந்தி இருந்தான். யார் இந்த லாசரு? மரித்தவன் உயிரோடு கூட எழுந்தவன். மரித்தவன் உயிரோடு கூட எழுந்தவன். ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட உயிரோடு கூட எழுந்தவர்கள். ஆமென். நாம் பாவத்துக்கு மரித்தோம், இன்றைக்கு பரிசுத்தத்துக்காய் ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இயேசுவோடு கூட என்ன பண்ண வேண்டியவர்கள்? பந்தி இருக்க வேண்டியவர்கள். என் வார்த்தையை கேட்டு அந்த கதவை திறந்தானா அவனோடு கூட நான் என்ன பண்ணுவேன்? அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் கொடுக்கிற ஆலோசனைக்கு உங்களுடைய இருதயம் திறந்ததாக இருக்க வேண்டும். எத்தனையோ காரியங்களை கேட்டோம், ஆனால் அதில் ஒன்று கூட என்ன பண்ண மாட்டாங்குது. கிரியைக்கு வரல. இன்றைக்கு கேட்டோம். காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் கேட்க அப்படின்னு என்னங்க? எல்லாருக்கும் காது இருக்குது. அதை செய்யறான் பாருங்க. அவன் தான் யாரு? அதை கேட்டான். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம். ஆமென்.
இந்த முதலாவது மாதம் 1ஆம் தேதியில கதவை என்ன பண்ணினான்? திறந்தான். கர்த்தாவே சொல்லும் அடியே. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த காரியத்தை செய்ய முடியும்? இரண்டாவது காரியம், எசேக்கியா 1 மாதம் 1 தேதியில ஆலயத்தினுடைய கதவை திறந்தான். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். 6:19 உங்கள் சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேணும்? உங்கள் இருதயம் திறக்க வேண்டும். கடந்த நாளிலே நான் கேட்டுக்கொண்ட காரியம், 3 பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம் சபையில். அதில் முக்கியமான ஒரு காரியம் பிரசங்கம், அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு காரியம் பாட்டு, கடைசியாக என்ன காரியம்? ஜெபம். அப்போ நீங்கள் இந்த 3 பேரும் ஏதாவது ஒரு நாளில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திற்காக உங்களிடத்தில் இப்பேற்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது என்பதை அறிந்து தேவன் உங்களிடத்தில் கிரியை, அதாவது உங்கள் வரம், தேவன் உங்களுக்கு கொடுத்த வரம் கிருபை என்னன்னா, பிரசங்கம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? வரம் கிருபையை கொடுத்திருக்காரு. பாடுவதற்கு பிரியாக என்ன பண்ணியிருக்காரு? வரத்தையும் கிருபையும் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது கிரியை செய்ய, அதற்காக நாம் என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் செய்யும். இரண்டாவது காரியம், எசேக்கியா ஆலயத்தினுடைய கதவை திறந்தார். மூன்றாவது காரியம், எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். முதலாவது மாதம் 1ஆவது தேதியிலே பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே எருசலேமுக்கு வந்தான். இங்கே கோரேஸ் ராஜா எருசலேமிலே அவனுடைய பாட்டனார் கொண்டு வந்ததான தேவனுடைய ஆலயத்தினுடைய பாத்திரங்கள், பொற்பாத்திரங்களை எல்லாம், வெள்ளி பாத்திரங்களை எல்லாம் இவனிடத்திலே எண்ணி கொடுக்கிறான். அதை பெற்றுக்கொண்டு இவன் எருசலேமுக்கு போக வேண்டும். 4 மாத பிரயாணம். எப்படி போக வேண்டும்? ஒட்டகத்தில் போனானோ கழுதியில் போன ஏறிக்கலாம். இவன் பாலைவனங்களை தாண்டி போக வேண்டும், ஆறுகளை தாண்டி போக வேண்டும், ஒரு சில பட்டணங்களை தாண்டி போக வேண்டும். பாலைவனத்திலே போகிற பொழுது பாலைவனத்திலே கொள்ளை கூட்டம் இருக்கலாம். அவங்க என்ன செய்யலாம்? இவங்க என்ன செய்யலாம்? என்ன பண்ணலாங்க? கொள்ளையடிக்கலாம். அப்போ எஸ்ரா பாருங்க, ராஜாவினிடத்தில், ராஜாவே நான் போகிற பாதை பாலைவனமான ஒரு பாதை, நான் கொண்டு போகிறதோ பொன்னால் ஆன பாத்திரங்கள். கொள்ளை கூட்டத்துக்கு தெரிஞ்சா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கொள்ளையடிச்சிருவோம். அதுக்காக பாருங்க, எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்திலே சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வைக்கப்பட்டேன். இதாங்க தேவனுடைய மனுஷன். கையிலே வெளியேற பெற்ற பொற்பாத்திரங்கள். பாதை பயங்கரமான பாதை. இப்பொழுது ராஜாவின் இடத்துல எனக்கு குதிரை வீரரை கொஞ்சம் அனுப்பும் என்று சொன்னால் ராஜா என்ன செய்வாரு? ராஜா என்ன செய்வாரு? கண்டிப்பாய் அனுப்புவார். ஆனா
இந்த எஸ்ரா என்ன செய்கிறான்? கேட்பதற்கு வெட்கப்பட்டான். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். ராஜாவின் இடத்துல, மந்திரியின் இடத்துல, அரசியல்வாதியின் இடத்துல, ஊரு தலைவர்கிட்ட உதவி கேட்க நாங்கள் சபை கட்டப்போம். இந்த தொகுதி எம்எல்ஏ நீங்க ஒரு 100 மூட்டை சிமெண்ட். எஸ்ரா கேட்பதற்கு என்ன பண்ணானா? வெட்கப்பட்டதான தேவனுடைய மனுஷன் 3 நாள் உபவாசம் இருக்கிறான். பிரயாணத்தை எடுத்து புறப்படுகிறான். இவர்கள் போகிறாங்க. செருபாபேல் உன்னோடு போகிறான். செருபாபேல் கட்டினது ஆலயம், நெகேமியா கட்டினது அலகம். வித்தியாசம் புரிகிறதா? இன்றைக்கு 3வது காரியம், 1ஆம் வருஷம் 1வது தேதியில எஸ்ரா என்ன பண்ணான? பிரயாணத்தை. எதை எடுத்துக்கொண்டு? ஆலயத்தினுடைய பொற்பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவன் விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியை இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள என்ன பண்ணி இருக்கிறாரா? வைத்திருக்கிறார். தேவன் விலையேற பெற்ற கிருபையை, தேவனுடைய வரத்தை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய தாளந்துகள், இவைகள் எல்லாம் விலையேற பெற்ற பொற்பாத்திரம். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அந்த கிருபையை நீங்கள் ஜெபிக்கிற கிருபை என்கிறது என்னங்க? தேவனுடைய பொற்பாத்திரம். பாடுகிற கிருபை என்கிறது பொற்பாத்திரம். பேசுகிற கிருபை என்கிறது பொற்பாத்திரம். அதைய தேவன் எங்க வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு உள்ளே வைத்திருக்கிறார். நீ வாசிக்கிற கிருபை எங்க வச்சிருக்கிறாரு? கை தூக்கி சொல்லேமா. உள்ளே வைத்திருக்கிறார். அதைய இந்த 1ஆம் மாதம் 1வது ஆராதனையில அதை பத்திரமாய் எடுத்துக்கொண்டு எங்க போகணும்? எருசலேமுக்கு. இவ்வளவு நாளாய் அது தேவனுடைய ஆலயத்துல என்ன பண்ணாம இருந்தது? ஏன்னா இன்னொருத்தன் கையில் இருந்தது. யார் கையில இருந்தது? பாபிலோன் ராஜா கையில. சொல்லுங்களேன் சரிங்களா? யார் கையில இருந்தது? பாபிலோன் ராஜா கையில இருந்தது. பாபிலோன் உலகம், எரிகோ உலகம். இந்த உலகத்தின் ராஜா அதிபதி கையில உங்களுடைய பொற்பாத்திரம் இருந்தது. அப்படின்னா என்னங்க? அப்படிலாம் இல்லையே ஐயா. அந்த ராஜா என்ன சொல்லுவாரு? நீ பேசியா என்ன ஆக போகுது? நீ பேசுனா யாரும் என்ன பண்றது இல்லை என்னங்க? யாரும் கேட்கறதே இல்லை. நீ ஏன் போய் பேசுற? ஆமா ரைட்டு போ. அந்த ராஜா என்ன பண்ணுங்க? நம்ம என்ன அதுல டிஸ்கரேஜ் ஆகிறோம். என்ன சொல்றோம்? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னே. இந்த பாபிலோன் ராஜா இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்தான்? எனக்கு சரியான என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் கையில இருந்தது. இன்றைக்கு உன்னுடைய கிருபையை வெளியே எடு. இன்றைக்கு உன்னுடைய தாளந்த வெளியே எடு. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்ததான வரத்தை வெளியில எடு. அது ஒரு பொற்பாத்திரம். அல்லேலூயா. நீ பரம எருசலேமுக்கு போகிற வரையிலும் அந்த பாத்திரம் உன்னுடைய கையில இருக்கிறது. கர்த்தருக்காய் பயன்பட வேண்டும். அல்லேலூயா. பெருக்கிறது ஒரு தாளம் தான். பாய் போடுறதும் இந்த பிள்ளைகள்லாம் போடுறாங்க. தேவனுடைய வீட்டில் வேலை செய்கிறது ஒரு கிருபை. ஆமென். அப்ப இன்றைக்கு பாபிலோன் ராஜாவாகிய வெட்கம் அல்லது வேற காரியங்கள் உங்களுக்கு இந்த காரியத்துக்கு இந்த வருஷம் என்ன பண்ணக்கூடாது? தடையாக இருக்கவே
கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அது எடுங்க, கர்த்தருக்காய் பிரயாசப்படுத்துங்க. கண்களை மூடுங்கள பார்க்கலாம், கண்களை மூடுங்க பார்க்கலாம். உனக்கு கொடுத்த ஒவ்வொரு பாத்திரம் என்னவென்று நாளில் சொல்லியாச்சு. எவ்வளவு நாளாய் பாபிலோன் ராஜா கையில் இருந்தது, அதை கோரேஸ் எடுத்து கொடுக்கிறான். யார் இந்த கோரேஸ்? கோரேஸ் என்னுடைய ஆவியை பெற்றவன், அவன் மேய்ப்பன், கட்டப்படு என்று சொல்லுகிறவன். ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கோரேஸ் என்னுடைய மேய்ப்பன். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை எடுத்து உங்களுடைய கையிலே கொடுக்கிறார். கர்த்தர் எடுத்து உங்களுடைய கருத்தில் நீங்க கொடுத்திருக்கிறார். அது பிரகாசிக்க வேண்டும். அந்த தாளந்துகள் இன்றைக்கு கர்த்தருக்காய் பயன்பட வேண்டும். நீ ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து, யாரோ பேசுகிறான் என்று சொல்லி நினைத்து, யாரோ என்னை கவனிக்கல நினைச்சு உனக்கு நீயே சோர்ந்து போகாதே. உனக்கு நீயே அந்த காரியத்தை பயன்படுத்தாமல் விட்டு விடாது. பிரகாசிக்கும்படியா இந்த முதல் மாதம், இந்த முதல் ஆராதனையில தானே கர்த்தருக்காய் பிரகாசிக்க இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாமா? கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். முதல் காரியம், முதலாவது மாதத்தில் முதலாம் தேதியிலே ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபனம் பண்ணு. இரண்டாவது காரியம், முதலாவது மாதத்தில் முதலாம் தேதியிலே என் ஆலயத்தினுடைய கதவை என்ன பண்ணு, திறந்து. மூன்றாவது காரியம், பிரயாணத்தை முதலாவது மாதம் முதல் தேதியில பிரயாணத்தை எடுத்துக்கொண்டு நட. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அடுத்த வாரம் கண்ணா ராஜா, உன் பேர் என்னம்மா? தனுஷா. அடுத்த வாரம் நம்ம மத்தியில் வந்திருக்கிற தனுஷா சங்கீதத்தை வாசிப்பார்கள். ஆச்சுங்களா? ஸ்தோத்திரம். அவங்க யாருன்னு தெரியல, அவங்க எம்ஏ லிட்ரேச்சர் முடிச்சவங்க. ஆமென். சொன்னதுமே நானே அசந்து போயிட்டேன். நம்ம சபையில் 2 பேர் இருக்கிறாங்க லிட்ரேச்சர் படித்தவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பாபு லிட்ரேச்சர். அடுத்த வாரம் நேரமாக வந்து சரி முடிஞ்சது. 4வது காரியம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து திறந்து பார்க்கிறான். ஆமென். முதல் மாதம் முதல் தேதியிலே மேல் தட்டை என்ன பண்ணினானா? திறந்து பார்த்தான். பாருங்கள், இந்த மேல் தட்டத்தை இதுவரையிலும் என்ன பண்ணல, இதுவரையிலும் இது திறக்கல. மோசே நோவாவுக்கு கையை எட்டலையா சொல்லு, யோசித்து பாருங்க. இன்றைக்கு இந்த மேல் தட்டை முதல் மாதம் முதல் தேதியில் மேல் தட்டை என்ன பண்ண வேணும்? இவ்வளவு நாளாய் நோவா என்ன பண்ணல? ஒவ்வொரு நாள் ஆண்டவரே கொஞ்சம் திறந்து பார்த்துக்கிட்டான். வெளியில சத்தம் கேட்குது, என்னமோ சத்தம், சொல்லுங்க, என்னமோ சத்தம். அங்க வெளியில ஏதாவது சத்தம் கேட்டா நம்ம போலினா கூட நம்ம மனசு என்ன ஆயிரும்? அங்க என்ன ஏது எல்லாரும் அங்கதான் இருப்போம். சரீரம் மட்டும் இங்க இருக்கு. இதாங்க நோவா ஒரு நாளாவது ஜெபிச்சானா? இந்த கதவை சாத்தினவர் அவரே வந்து கதவை என்ன பண்ணுவாரு? திறப்பாருங்க. ஆமென். அது வரையும் நான் இங்க இதுக்குள்ள என்ன பண்ணுவேன்? எனக்கு லைட் இருந்துதான், லைட் இருந்தான்னு நமக்கு எப்படி வெளிச்சம் அதில் வச்சிருந்தான்னு தெரியல. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, லைட் இருந்துதான். ஜன்னலத்தை அடிச்சுட்டாரா? அவரே அடிச்சுட்டு போயிட்டாரு. பாருங்க, இதுவரையிலும் கர்த்தருடைய சித்தத்துக்காக நோவா என்ன பண்ணிட்டு இருந்தான்?
ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை, அடையாளத்தை, தேவையை சந்திக்க ஒருவேளை காலம் தாழ்த்துகிறார் என்று சொன்னால், கர்த்தருக்காய் காத்திருக்கிற நேரம் ஒரு நாளும் வீணாக போகாது. ஆமென். அல்லேலூயா. அவர் ஒரு சித்தத்தோடு தான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை இது நாள் வரையில் என்ன பண்ணி இருக்கிறாரு, இந்நாள் வரையிலும் அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறார். அவர் மறக்கலை. உங்கள் ஜெபத்தை கேட்காமல் இல்லை, உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தர் நோவாவையும் அவன் பிள்ளைகளையும் நினைத்து என்ன பண்ணாரோ, நாம் அவருடைய நினைவில் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியும், இன்னைக்கு நோவா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆண்டவரேன்னு என்ன பண்ணல, அவசரப்பட்டு ஈவன் ஒரு காரியத்தை கர்த்தரிடத்துல என்ன பண்ணல, கர்த்தர் என்னுடைய கதவை திறப்பார். நேரம் வரும், நேரம் வரும். அதுக்கு முதிய திறந்துருந்தானா வெளியில செத்து போன யானை, கழுத, குதிரை எல்லாம் என்ன போய் இப்படி இருக்கும். அதனால ஏதோ ஒரு காரியங்க, நான் சும்மா சொல்றேன்னா, ஏதோ ஒரு காரியத்துக்காய் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொஞ்சம் காலம் தாழ்த்துகிறார். அதற்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிக்கூடாது, சோர்ந்து போக பாருங்க. நோவா இந்த காரியத்துக்காக என்ன பண்ணல, கர்த்தருடைய சித்தத்துக்காக அவன் காத்திருக்கிறவனாய் இருந்தான். ஆனா இன்றைக்கு இந்த முதல் மாதம், முதல் வருஷத்துல கர்த்தர் உங்களுடைய கதவை திறப்பாருங்க. நோவாவுக்கு திறந்த கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் என்ன பண்ணுவாரு, நிச்சயமாய் கொடுப்பார். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் இவ்வளவு நாளாய் நான் காத்திருந்த காரியத்துக்காய் கர்த்தர் பதிலை கொடுப்பார். இந்த வருடம் கதவை திறக்கிற வருடம், இந்த வருடம் பதிலை கொடுக்கிற வருடம். ஆமென். அல்லேலூயா. 5வது காரியம் எசேக்கியேல் 45:18. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், முதலாம் மாதம் முதல் தேதியிலே பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து, முதலாவது மாதம் முதலாவது தேதியில நீ என்ன செய்ய வேணுமா, பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து அது எனக்கு என்ன பண்ணு அதை எனக்கு பலியிடு. சரி விடுவோம். காளையை கொண்டு வந்து அப்ப இன்னைக்கு என்ன செய்ய வேணும், காளைய சொல்லுங்க. காளைய என்ன, மாடு. சரி, மாட்டை கொண்டு வந்து என்ன செய்ய வேணும், சாயந்தரம் எல்லாரும் பாருங்க. ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஓசியா 14:2. என் வார்த்தைகளை கொண்டு கர்த்தருக்கு திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலை முதல் மாதம் முதல் தேதியில காளையை பலியிட்டான். என்ன காளையாம், உதடுகளின் காளை. ஸ்தோத்திரம். சங்கீதம் 50:23. சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பாருங்க, ஓசியாவில் என்ன பார்த்தோம், உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. நாம் சொல்லுகிற, நமக்கு பைசா செலவில்லாம புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்களேன், எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு காளை பலியிடணும்னா எவ்வளவு மாடு, ஒரு மாடு எவ்வளவு இருக்கும், திலகாசு எத்தனை ரூபாங்க, 20,000. சரி, 10,000 வச்சுருங்க. சரி, 30,000 என் கையில் இல்லை. அதுக்காக எல்லாரையும் போட்டு என்ன பண்ணுவேன், எல்லாரும் கொடுங்க. காசு இருக்கிறவங்க என்கிட்ட கொடு, செக் இருக்கிறவங்க சிஸ்டர் கொடுங்கன்னு
உங்களை என்ன பண்ணியிருப்பேன்? உசுராக வாங்கியிருப்பேன். ஆனால் கர்த்தர் நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணிட்டாரு? விடுதலை ஆக்கிட்டார். காசே செலவில்லாத ஒரு ஆராதனை நமக்கு. நீ ஒரு ஸ்தோத்திரம்னு சொன்னா அது எதுக்கு சமானம்? ஒரு காலைக்கு. ஆமென். அப்ப நீ இன்னைக்கு 10 ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன்னு வச்சுங்க, எத்தனை மாடு அடிச்சிட்டீங்க? ஒவ்வொருத்தரும் 10 மாடு. பாருங்க. ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. சங்கீதத்தில் வாசித்தோம், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்த. அப்படின்னு என்னங்க? ஸ்தோத்திர பலி இடாதவன் கர்த்தரை மகிமைப்படுத்தாம கனவீனப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி இடாதவன் கர்த்தரை கனவீனப்படுத்துகிறான். 2 கூட்டம். நம்ம இந்த கூட்டம் மகிமைப்படுத்துகிற கூட்டம். அப்படின்னா நம்ம வாயிலிருந்து என்ன வரணும் சொல்லுங்களாம்மா? அப்பனா சத்தத்தையே காணாம சோத்ரம் சோத்ரம். நான் 2 மாடு அடிச்சிட்டேன். சோத்ரம் எல்லாரும் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. சோத்ரம். ஹல்லேலூயா. சொல்ல சொல்ல நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தரை என்ன பண்ணுகிறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திர பலி எடுக்கிறது. இந்த முதல் மாதம், இந்த முதல் தேதியில அவன் என்ன செஞ்சானா? காலையை பலியிட்டான். அப்போ இந்த முதல் ஆராதனையில இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுனா எல்லாரும் அதை என்ன பண்ண? லிசன் பண்ண வேண்டும். என்ன பண்ண வேணுமா? ஏங்க லிசன் பண்ண. ஏங்க ஜெபத்தை கேட்கிறவர் அவர். ஜெபத்தை கேட்கிறவர் யாரு? என்ன பண்றாரு? கர்த்தர். நான் இல்லை. நான் ஜெபத்தை கேட்கிறவர் அல்ல. ஒருத்தர் ஜெபம் பண்ணனா, ஆண்டவரே இன்னைக்கு ஆசீர்வதியும்னா எல்லாரும் சேர்ந்து ஆமா ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆமென் சொல்லுங்களா? அப்படி கூட என்ன பண்ண வேணும்? அப்படி நம்ம எல்லாரும் அந்த ஜெபத்தை என்ன பண்ணுறோம்னு அர்த்தம்? தாங்கி பிடிக்கிறோம். ஜெபத்தை என்ன பண்றோம்? நீ கம்மனே இருந்தீன்னா உனக்கும் அந்த ஜெபத்துக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. ஏங்க அதுக்காக வந்தோம். அடுத்த வாரத்திலிருந்து ஜெபம் யாரு பண்ணாலும், ஆரம்ப ஜெபம் பண்ணாலும் முடிவு ஜெபம் பண்ணினாலும் எல்லாரும் கூட கூட என்ன பண்ணுங்க? இது நம்முடைய ஆராதனை. ஒருத்தர் ஜெபம் பண்ண ஏற்பாடு ரிசல்ட் பண்ண வேணும். பாட்டு பாடும்போது எல்லாரும் எப்படி இருக்கணும்? எல்லாரும் வேணும் ஒன்றுங்க. அப்படியே நீ என்ன வாசித்தாலும் சரி வாசி, நீ எப்படி அடித்தாலும் சரி என்ன பண்ணு. கர்த்தர் இருதயத்தை என்ன பண்ணுறாரு? இது அதனால் நம்ம வெரி டிசிப்ளினாக to Jesus I surrender. இது நமக்கு உனக்கு தெரிஞ்ச ராகத்தில் பாடு. உனக்கு எப்படி கைதட்டிய தட்டு. உன்னுடைய மனமும் தேவனும். உன்னுடைய மனசு என்ன பண்ணட்டும்? இதுதாங்க பரலோகம். இதுதான் பரலோகத்தில் பெருவெல்ல இரைச்சலை போல ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். ஆமென். அங்க எல்லாரும் அல்லேலூயான்னு கத்திட்டு இருக்கிறான். எப்படி கத்திட்டு இருக்கிறான்? கத்துறான். இன்னொரு கூட்டம் அங்க மோசேயின் பாட்டை பாடு. செங்கடலை கடந்தோமே. இங்க ஒருத்தன் கத்துறான், என் வியாதியிலிருந்து குணமாக்கினீரே, என் ஆபத்திலிருந்து விடுதலை ஆக்கினீரே. இனி பாருங்க, அந்த அளவில்லாத சந்தோஷத்தை கொடுத்தீரே. அப்ப இன்னைக்கு அவங்க கத்தரை என்ன பண்ற இடம்? என்ன பண்ற இடம்? கத்தரை துதிக்கிற இடம். ஆமென். அந்த சந்தோஷத்தோடு எல்லாரும் என்ன பண்ணணும்? எல்லாரும் ஒருத்தர் ஜெபம் பண்ணா தாங்கி பிடிங்க. சாட்சின்னு சொன்னோன்னே எல்லாரும் கத்தருக்கு என்ன பண்ணுங்க? ஏதாவது கத்தருக்கு சாட்சி என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. என்ன இருக்குதுப்பா சாட்சி சொல்றதுக்கு? ஒண்ணுமே ஏதாவது இருந்தா தானே. இதை சொல்றவங்க யாரு? பாபிலோன் ராஜா. யாரு? பாபிலோன் ராஜா. இந்த சாட்சிங்கிற ஒரு பாத்திரத்தை யார் கையில் கொடுத்துட்ட? இந்த வாரத்திலிருந்து உனக்கு ஒரு ஜபம் ஆரம்ப ஜபம் போயிடுச்சு. முடிவு ஜபம் குமார் பிரதர் இருக்கிறதுக்கு அவர் சத்தம் எப்படி கேட்கலாம்? வெளியில் ரொம்ப தூரம். குமார் பிரதர் சத்தம் அத்தனை பேரையும் அடக்க வேணும். என் சத்தம் தான் என்ன பண்ணும்?
நல்ல காரியத்தில் வைராக்கியமாய் இருப்பது. பாருங்க, நான் 5 காரியங்களை சொன்னேன். முதல் காரியம், மோசே வாசஸ்தலத்தை நீ என்ன பண்ணு, ஸ்தாபனம் பண்ணு. இதற்காக ஜெபிங்க. 2வது காரியம், 1ஆம் மாதம் 1 தேதியில ஆலயத்தினுடைய கதவை என்ன பண்ணா, திறந்தான். 3வது காரியம், 1ஆம் மாதம் 1 தேதியில பிரயாணத்தை புறப்பட்டான். 4வது காரியம், 1வது மாதம் 1 தேதியில மேல் தட்டை திறந்து பார்த்தான், கர்த்தருக்காக காத்திருந்தான். 5வது காரியம், 1வது மாதம் 1 தேதியில அவன் என்ன செய்தானா, காளையை பலியிட்டான். அந்த தேதியில இருந்து, அந்த 1ஆம் மாதம் 1 தேதியில இருந்து எசேக்கியேல் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 35வது வசனம். எசேக்கியேல் 48:35. சுற்றிலும் அதன் அளவு 11 கோலாகும். அந்த நாள் முதல் அந்த நாள் முதல் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அந்த வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தையின் மேல கையை வைங்க. நீங்கள் எடுத்த வசனத்தின்படி எசேக்கியேல் வசனம் பக்கம் என்னமா, 1028வது வசனம், 1028வது பக்கம். எசேக்கியேல் 48ஆம் அதிகாரம் 35வது வசனம். அந்த நாள் முதற்கொண்டு, 1வது மாதம் 1 தேதி முதற்கொண்டு, என்ன 2026ஆம் ஆண்டு 1 மாதம் இந்த முதல் ஆராதனை முதற்கொண்டு யெகோவா கர்த்தர். எப்படிமா யெகோவா ஷம்மா என்றால் கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். இந்த 1 மாதம் 1 ஆராதனை முதற்கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் கைதட்டு எல்லாரும் கர்த்தர் நடி சொல்லுவோம். இந்த முதல் ஆராதனை முதற்கொண்டு இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கைதட்டி கர்த்தர் நடி சொல்லுவோம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அக்கா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். திரையா சிஸ்டர், கர்த்தர் உங்க குடும்பத்தோடு இருக்கிறார். கனையா சிஸ்டர், கர்த்தர் உங்க குடும்பத்தோடு இருக்கிறார். சசி உங்க குடும்பத்தோடு இருக்கிறார். டாக்டர் அம்மா உங்க குடும்பத்தோடு இருக்கிறார். ஆஸ்லமா குடும்பத்தோடு இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தோடும் கர்த்தர் இருக்கிறார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு, இந்த விசுவாசத்தோடு, இந்த சந்தோஷத்தோடு ஹல்லேலூயா நம்ம என்ன செய்ய கடவோம். பின்னால திரும்பி பார்த்தா ஒரு வசனம் இருக்குது, சமாதானத்தோட போங்க, சமாதானத்தோட போங்க. இன்றைக்கு வந்த நீங்க எப்படி போங்க, சமாதானத்தோட போங்க. ஏன் கர்த்தர் உங்களோடு கூட. யெகோவா ஷம்மா. ஹல்லேலூயா. ஆலயத்தை ஸ்தாபனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துடைய கதவை திறங்க. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த கிருபை வரத்தை நீங்க கர்த்தருக்காய் பயன்படுத்துங்க. கர்த்தருடைய சித்தத்துக்காய் காத்திருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பலி செலுத்துங்க. என்ன பலி? ஸ்தோத்திர பலி. ஆமென். எல்லாரும் பலி செலுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா. நிக்கிறவங்க நில்லுங்க, உட்கார்றவங்க உட்கார்ந்துருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்களை மூடி. இந்த 1வது மாதம் 1வது தேதியில கர்த்தருக்கு அவன் பலி செலுத்தினான். ஹல்லேலூயா. அந்த நாள் முதற்கொண்டு அந்த நகரம் யெகோவா ஷம்மா. இந்த நாள் முதற்கொண்டு உன்னுடைய குடும்பம் யெகோவா ஷம்மா. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை யெகோவா ஷம்மா. உன்னுடைய புருஷனுடைய வாழ்க்கை யெகோவா ஷம்மா. மனைவியுடைய வாழ்க்கை யெகோவா ஷம்மா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. தேவன் நம்முடைய சபையில ஹல்லேலூயா எல்லாரோடு கூட இருக்கிறவன். இந்த முதல் ஆராதனையில ஹல்லேலூயா தேவன் உனக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உன்னிடத்துல கொடுத்த கிருபையை பயன்படுத்துகிற வருடம். கர்த்தர் உன்னுடைய கர்த்தருக்காய் இருதயத்தை திறக்கிற வருடம். கர்த்தருக்காய் ஆராதனையை எடுத்து நிறுத்துகிற வருடம். ஹல்லேலூயா.
இவ்வளவு நாட்களாய் கடந்த 6 மாதங்களாய் கற்ற செய்ததானதை மோசே முதல் மாதம் முதல் தேதியிலே கொண்டு வந்து நிறுத்தினது போல இவ்வளவு வருடமாய் நீ கற்றதை நீ தெரிந்து கொண்டதை இன்றைக்கு சபையிலே நிலைநிறுத்து. சபையிலே நிறுத்தாத காரியங்களை, உனக்கு நீ செய்த காரியத்தை உன் வீட்டிலே உனக்காகவே வைத்துட்டு இருக்காத. அந்த தேவனுடைய காரியத்தை சபைக்கு கொண்டு வா. ஆராதனைக்கு நிறுத்து. ஆசரிப்பு கூடாரம் உண்டாகட்டும். கர்த்தர் உலாவட்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான் என்று இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இந்த முதல் மாதம் இந்த முதல் ஆராதனையில அருமையான தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் உனக்கு யெகோவா ஷம்மாவா இருக்க போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை உற்சாகம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய மக்களுக்கு யெகோவா ஷம்மாவாக இருப்பீராக. யெகோவா ஷம்மா கர்த்தருக்கு குடும்பங்களோடு இருக்கும். ஆண்டவரே சபையிலே பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள், இங்கே இருக்கிற பிள்ளைகள், வராத பிள்ளைகள் எல்லாரோடும் ஓடி வர 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 வர. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் கூட இருக்கிறவர். நீர் கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களோடு